ஸோ இப்போ போட்ட ஷார்ட்ஸோட செகண்ட் கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து 9 சென்டிமீட்டர் நான் போட்டிருக்கேன், அதாவது இன்ச்சஸாக சென்டிமீட்டர் கணக்கில் நான் போட்டிருக்கேன் அகலத்துக்காக. இப்போ கீழே 4 ஃபோல்டுக்கு எவ்வளோ அகலன்றதை நம்ம பார்த்துருப்போம். இந்த இதில் இருக்கிற மாதிரியே கவுண்ட் பண்ணி இதை 4 ஃபோல்டு பண்ணிடுறோம். ஸோ கீழே இருக்க அகலத்தை நம்ம கரெக்டாக அதே மாதிரி வச்சுருக்கோம். மேலேருந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னா, மேலே சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சைடும், அதாவது ரைட் ஆர் லெஃப்ட் வந்து இதோட கவுண்டிங், அதாவது 4 பார்ட் இருக்குன்னா 4 பார்ட்டையுமே நீங்கள் ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு. அது மாதிரி இந்த சைடுலேருந்து இந்த மாதிரி வரும்போதும் இங்கேருந்து இங்கே வரும் மாதிரி வரும்போதும் இருக்கும்போது தான் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது தான் இதோட அதாவது இதோட லுக் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு அப்பாகவும் ஒரு சைடு டவுனாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டைரெக்ஷன்